ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸ் ஃபார் 150 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் எப்படி 140+ மார்க்ஸ் வாங்குறது அப்படின்றதுக்கான ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஒரு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் படி என்னென்ன யூனிட்ஸ்லாம் கவர் பண்ணணும், அண்ட் தென் ஒவ்வொரு யூனிட்லையும் மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். பேஸ்ட் அப்பான் தி வெயிட்டேஜ் எந்தெந்த யூனிட்ஸ்க்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும், ப்ரியாரிட்டி ஆஃப் யூனிட்ஸ் அதுவும் அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் தென் சிலபஸ் படி ஒவ்வொரு சப் டாபிக்ல இருந்தும் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல அப்படின்றதும் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி முடிச்சிடுங்க. டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஜூலை மிடில் ஆர் ஆகஸ்ட் மிடில் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குமா. வேகன்சிஸ் அப்படின்றதும் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏ எக்ஸாம் லாஸ்டா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணது 2019 வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த வருஷம் 2021 டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் அந்த நேமும் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால சீக்கிரமாகவே ஜூலை மிடில் ஒரு ஆகஸ்ட் மிடில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்துட்டு எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. ஸோ ஏஇ அப்படின்றதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்டீஜியஸான போஸ்ட். மோஸ்ட்லி உங்களுக்கு சேலரி அண்ட் 50K கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் வந்துட்டு வரும். ஸோ இந்த ஒரு எக்ஸாமை நீங்கள் கண்டிப்பாக கிராக் பண்ணணும், விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக 4 months லைவ் இன்டெப்த் கோர்ஸ் ஃபார் டெக்னிக்கல் அஸ் வெல் அஸ் நான் டெக்னிக்கல் ப்ரொவைட் பண்ணுறோமா. ஸோ டெக்னிக்கல் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஇ ட்ரிபிள்இ ஆர் இசிஇ மெக்கானிக்கல் சிவில், ஸோ உங்கள் கோர் பேப்பர்லேருந்து அந்த உங்கள் கோர் சப்ஜெக்ட்லேருந்து அந்த ட்ரைனிங் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபார் டெக்னிக்கல். நான் டெக்னிக்கல் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தென் வந்துட்டு மேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4 months லைவ் இன்டெப்த் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் கோர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீஷன் மட்டும் வந்துட்டு இருக்காது. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் செக்ஷன் அப்படின்றதும் வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டா கண்டக்ட் பண்றோம். ஸோ மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு ரெகுலரா கண்டக்ட் பண்ணுவோம், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அதுக்கான ஒரு செக்ஷன் கண்டக்ட் பண்ணுவோம், அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றது கண்டிப்பா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம பார்க்க வேண்டியது. அதுலயே ரிப்பீட்டடான ஒரு 500 கொஸ்டின்ஸ் அந்த செக்ஷனும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஓவராலா நிறைய மார்க்ஸ் எப்படி உங்களை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் செக்ஷனும் வந்துட்டு இருக்கு. சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் செக்ஷன் வந்துட்டு போகும். ஸோ கிளாஸஸ்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜூலை 12th இருந்து ஸ்டார்ட் பண்றோம், கம்மிங் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அந்த எப்படி என்னென்ன டைம் டேபிள் இருக்கு, என்ன டைமிங்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அண்ட் எப்படி அட்மிஷன் போடணும் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும், அதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு மொபைல் நம்பர் வந்துட்டு அட்டாச் பண்ணிருப்போம். அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸ் என்னன்னு கேட்டுட்டு அட்மிஷன் போட்டுருங்க. சீக்கிரமாவே என்ரோல் பண்ணிடுங்க கைஸ். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பீங்க லைக் வந்து நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம படிச்சுக்கலாம், அப்போ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அந்த தாட்ல வந்துட்டு இருக்காதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் இருக்கிறதால உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கண்டிப்பா ஜூலை ஆர் ஆகஸ்ட் மிடில் வந்துடும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் ப்ராசஸ் ரொம்பவே சீக்கிரமா இருக்கும். அஃப்கோர்ஸ் படிக்கிறதுக்கு டைம் தருவாங்க, பட் ஆனா டைம் வந்துட்டு ரொம்பவே லிமிட்டடா ஷார்டேஜா வந்துட்டு இருக்கும். அப்போ போய் நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்போதான் ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆகணுமா. ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க வந்துட்டு ஓகே, ஸோ இப்போதான் நான் வந்துட்டு படிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும் மேம் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா கண்டிப்பா கோர்ஸ் என்ரோல் பண்ணுங்க. இப்போதுல இருந்து மண்டேல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட கண்டிப்பா யூ கேன் ஏபிள் டு கிராக் தி எக்ஸாம். கண்டிப்பா எக்ஸாம் வந்துட்டு கிராக் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா கோர்ஸ் என்ரோல் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வீடியோ அண்ட் மொபைல் நம்பர் பார்த்துட்டு. ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கு என்னெல்லாம் யூனிட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும், கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரபி இருக்கும், அண்ட் தென் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, அண்ட் தென் இந்தியன் பாலிட்டி, அண்ட் தென் இந்தியன் எக்கனாமி, அண்ட் தென் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இவ்வளோ யூனிட்ஸ் வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூனிட்ஸ்ல இருந்தும் எவ்வளோ பாசிபிள் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா
ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு மினிமமா 13 கொஸ்டின்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டைம் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்பொழுதும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸோடைய அந்த வெயிட்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ் கிராஸா மாறிட்டே தான் இருக்கு. பட் மினிமம் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 13ல இருந்து மேக்ஸிமம் 15 வரைக்கும் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 12 to 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். அண்ட் தென் ஜியோகிராஃபி வந்துட்டு பாத்தீங்கன்னா மினிமம் 10 to மேக்ஸிமம் 12 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மினிமம் 6 to மேக்ஸிமம் 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 to மேக்ஸிமம் 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்தியன் பாலிட்டி 17 to 20 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதன் இந்தியன் எக்கனாமி மினிமம் 10லேருந்து மேக்ஸிமம் 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றதும் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரியாரிட்டி ஆஃப் யூனிட்ஸ், எந்த யூனிட்டுக்கு ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ என்னதான் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிங்ஸ் பார்ட், அதாவது மன்னர்கள்லாம் வந்துட்டு ரூல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பார்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட நீங்கள் மற்றதெல்லாம் படிக்கிறீங்க இல்லாமல் இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் பாலிட்டி, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பேஸாக இருக்கும் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்பவுமே ஹிஸ்ட்ரி அப்படின்றது தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். தேர்ட் ப்ரியாரிட்டி பாலிட்டிக்கு கொடுங்க. ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றதும் பாலிட்டி கம்பேர் பண்ணீங்கன்னா பாலிட்டில நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் உங்களுக்கு சர்டன் ஆக்ட்ஸ் அப்படின்றதுல எந்த கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க, எந்த ஆட்சி இருக்கும்போது இந்த சட்டம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். அது கண்டிப்பா நீங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றதும் வந்துட்டு படிச்சிருக்கணும். அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆகும்போது வந்துட்டு என்ன எப்படிலாம் எலெக்ஷன்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல கவர் ஆகும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ் அப்படின்றது ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. அண்ட் தென் பாலிட்டிக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. 4th priority இந்தியன் எக்கனாமிக்ஸ்க்கு கொடுங்க. 5th priority go for geography. 6th priority go for science. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நீங்க டெய்லி பேசிஸ்ல கண்டிப்பா படிச்சாகணுமா. டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்க்கு தகுந்த மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல வந்துட்டு என்ன சிலபஸ் இருக்கு அந்த சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நியூஸ் மட்டும் வந்துட்டு படிங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நீங்க டெய்லி எழுதினாதான் உங்களுக்கு வந்துட்டு அட்லாஸ்ட் நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பஞ்ச் ஒரு தடவை ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி யூனிட்ஸ் வந்துட்டு ப்ரியாரிட்டி வைஸ் படிங்க. ஸோ இப்போ சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு அதுல இருந்து வரலாம் அப்படின்றதும் பார்த்துடலாம். அட் ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்டர்ஸ் இருக்கு, என்னென்ன பிளேசஸ், அந்த பிளேசஸ் எந்த ரிவர் பக்கத்தில் ஒரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, எந்த சிட்டியில இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹரப்பா அப்படின்றது இந்தியாவில் இருக்கா பாகிஸ்தான்ல இருக்கா, எந்த ரிவர் பக்கத்தில் ஒரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பார்டர்ஸ் என்ன, and then ஒவ்வொரு பிளேஸ்ல இருந்தும் யூனிக்கா என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரப்பால இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, யூனிக்கா இருக்கிறது என்னது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இண்டஸ் வேலியில பாத்துக்கோங்க. அண்ட் தென் குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகரம், பாமினி, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, இதுலலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கிங்ஸோடைய ஆர்டர் கேட்பாங்க. ஒவ்வொரு கிங்குக்கு அப்புறம் யார் வந்தா, ஃபர்ஸ்ட் ஒரு மன்னர், அந்த மன்னருக்கு அப்புறம் யார் வந்தா, ஸோ அந்த மாதிரி கிங்ஸோடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்றத கேட்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கிங்ஸ் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் அவங்க வந்துட்டு யூனிக்கா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் பாத்துக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு அவங்க முக்கியமா பண்ண வார், ஸோ நிறைய போர்கள் அப்படின்றது பண்ணியிருப்பாங்க இல்லாமா, ஸோ அந்த போர்லேயே முக்கியமான போர் என்ன அப்படின்றது, ஸோ அதோட இயர்ஸ் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த மாதிரி கிங்ஸோடைய பீரியட்ல எவால்வ் ஆன லிட்ரேச்சர் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பராமாயணம் அப்படின்றது சோழர்கள் காலத்துல வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன எபிக் அண்ட் லிட்ரேச்சர் எந்தெந்த கிங்ஸோட பீரியட்ல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஹாட் ஸ்பாட் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம், இல்ல ரிப்பீட்டேட்டிவா கேட்கிற கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரெக்டா பாத்துக்கோங்க. அண்ட் தென் culture heritage of Tamil people, growth of rationalist and Dravidian movement in Tamil Nadu political parties and popular schemes. So நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்போ மெட்ராஸ்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடுன்னு நேம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அப்போத்துல இருந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரூல் பண்ணி இருந்திருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் பாப்புலர் ஸ்கீம்ஸ்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு படிக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நேஷனல் ரெனேசன்ஸ்,
நேஷனல் ரெனைசன்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்கம்மா. ஸோ சில சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ்லாம் வந்துட்டு இந்தியாவில் அப்போ நிறையவே எவால்வ் ஆகி இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி போக்குனாங்க அப்படின்னு நிறைய பேர் அதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா ராம் மோகன் ராய். ஸோ இந்த மாதிரி பீப்புளை பத்தி படிக்கணும் நேஷனல் ரெனைசன்ஸ்ல. அண்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷனல் லீடர்ஸ் லைக் காந்தி, நேரு, தாகூர். ஸோ ரவீந்திரநாத் தாகூர், நேரு அவர்கள், காந்தி அவர்கள் அவங்க பண்ண இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன போராட்டங்கள் அவங்க பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் அஜிடேஷன், உப்பு சத்தியாகிரகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த இயர்ல பண்ணாங்க, யார் என்னென்ன லீடர்ஸ்லாம் முக்கியமாக அதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயங்கள் பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். இயர் அப்படின்றது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நிறைய தடவை கேட்பாங்க. அண்ட் என்னென்ன லீடர்ஸ்லாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றதும் பார்த்து வச்சுக்கோங்க. ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ராஜாஜி, வஉசி, பெரியார், பாரதியார் அண்ட் அதர்ஸ். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் தமிழ்நாடோடைய பங்கு என்ன அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க தமிழ்நாட்டில இருந்து வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு போராடினாங்க ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு. ஸோ ராஜாஜி அவர்கள், வஉ சிதம்பரநாதர் அவர்கள், பெரியார் அவர்கள், பாரதியார் அவர்கள். ஸோ இவங்களை பற்றின சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பாலிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்துட்டு ரொம்பவே வாஸ்ட்டாக இருக்குமா. பட் ஆனால் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்துட்டு புரிஞ்சிடும். ஸோ மெயின்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்றதுக்கு அப்படின்னாலும் நீங்கள் பாலிட்டி அப்படின்றது படித்தாதான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸும் புரியும். ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு பேஸே வந்துட்டு பாலிட்டி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். எக்கனாமிக்ஸில் நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷன் படிக்கிறீங்கன்னா பாலிட்டியில் ஃபினான்ஸ் கமிஷனுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்றது, ஆர்டிக்கல் 280. அந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் யார் ஃபினான்ஸ் கமிஷனை வந்துட்டு ஒரிஜினேட் பண்ணுவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாலிட்டியில் படிப்பீங்க. ஸோ இது படிச்சாதான் ஒரு கண்டினியூஷன் மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல ஃபினான்ஸ் கமிஷன்னா என்னன்னு தெரியும். ஸோ பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படிக்கணும். அண்ட் தென் ப்ரீஆம்பிள்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ரீஆம்பிள்ல வந்துட்டு என்னென்ன அமெண்ட்மெண்ட், எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு 5 லெட்டர்ஸ் வந்துட்டு 5 வேர்ட்ஸ் வந்துட்டு ப்ரீஆம்பிள்ல இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் தென் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், யூனியன் கவர்மெண்ட் பத்தி கேட்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பத்தி கேட்பாங்க, சிட்டிசன்ஷிப் பத்தி கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்ல இருந்து கேட்டுருவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதுல இருந்தெல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வந்துட்டு கேட்கறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆர்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வந்துட்டு கேட்டுருவாங்க. அண்ட் தென் ஹியூமன் ரைட்ஸ் சார்ட், யூனியன் லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட்ல லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபால எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, ராஜ்யசபால எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, லோக்சபால நாமினேட்டட் மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, அண்ட் தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ். அதே மாதிரி ராஜ்யசபாலையும் எலெக்டட் மெம்பர்ஸ், நாமினேட்டட் மெம்பர்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அடிக்கடி ட்விஸ்ட் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்கம்மா. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அண்ட் தென் அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, and then local governments, பஞ்சாயத்தி ராஜ். ஸோ பஞ்சாயத்தி ராஜ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எப்போ அந்த ஆக்ட் வந்துட்டு போட்டிருப்பாங்க அதெல்லாம் கேட்பாங்க. ஜுடிஷியரி ஆஃப் இந்தியா, ஜுடிஷியரி அப்படின்னும் போது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். எலெக்ஷன்ஸ் பத்தி மோஸ்ட்லி ஆர்டிகல்ஸ் கேட்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜஸ், நம்ம இந்தியாவில் ஓவராலா இப்போ எவ்வளோ அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடிவா கேட்பாங்க. And then Schedule 8 languages, and then corruption in public life and anti-corruptional measures. So corruption தடுக்கிறதுக்கான நிறைய கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் வந்துட்டு நம்ம அமைச்சிருப்பாங்க, நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிசி, லோக் அடால்ட்ஸ், சிஏஜி, ரைட் டு இன்ஃபர்மேஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்துட்டு கேட்பாங்க. அண்ட் தென் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபாரம்ஸ், இதுல இருந்தெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வரலாம். இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்தியன் எக்கனாமியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் எக்கனாமியோட நேச்சர் என்ன, மோஸ்ட்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் 5-year பிளான் மாடல்ஸ்லேருந்து வந்துருமா. சோஃபா 12 5-year பிளான்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது ஒவ்வொன்றத்துலையும் என்ன டார்கெட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, என்ன தீம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5-year பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான தீம் என்ன அப்படின்ற மாதிரி, ஒரு ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்றது என்னது, அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ் பண்ண போகிறோமா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளானா இல்லை நான் சக்ஸஸ்ஃபுல் பிளானா அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. இந்த 2 விஷயம் 5-year பிளான்ஸில் படிக்கிற மாதிரி இருக்கும். And then land reforms and agriculture, என்னென்ன ஆக்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. And then application of science and agriculture, green revolution பத்தி. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் பற்றி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் க்ரோத்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ், நிறைய இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வருடங்கள்ல வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி எந்த இயர்ல போட்டிருக்காங்க, என்ன டார்கெட் பண்ண போறாங்க, யார் அந்த பாலிசியை வந்துட்டு மேக் பண்ணது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு எக்கனாமிக்கலாக நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு லான்ச் பண்ணிட்டே இருக்காங்கம்மா. புவர் பீப்புளுக்காக, ஃபார்மர்ஸ்க்காக, விமென்காக, சில்ட்ரன்காக அப்படின்ட்டு நிறைய ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீமோடைய
மீனிங் என்ன, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி சம்மன் நிதி யோஜனா அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்துட்டு எந்த ஆண்டு வந்துட்டு லான்ச் பண்ணாங்க, and then அந்த ஸ்கீமுடைய முக்கியத்துவம் என்ன, யாருக்காக வந்துட்டு அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க, அதாவது டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லுவோம், விமன்காக லான்ச் பண்ணிருக்காங்களா, அக்ரிகல்ச்சருக்காக லான்ச் பண்ணிருக்காங்களா, ரூரல் பிளேசஸ் சில்ட்ரனுக்காக லான்ச் பண்ணிருக்காங்களா, இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதான் டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். and then எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றது வந்துட்டு இதுலலாம் ஃபர்ஸ்டா இருக்கு. அண்ட் தென் தமிழ்நாடுடைய இந்த ரோட்வேஸ், ஸோ ரயில்வேஸ், அதோடைய டோட்டல் லென்த் என்ன, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னாலே வந்துட்டு தமிழ்நாடு இதெல்லாம் பாப்புலரா இருக்கு அப்படின்ற மாதிரி. இது மோஸ்ட்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் ஆகக்கூடிய ஒரு யூனிட்ஸ். இது மோஸ்ட்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் ஆயிடும். அண்ட் தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜியாகிரபி, இந்தியன் ஜியாகிரபியில வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எர்த் அண்ட் யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், வாட்டர் ரிசோர்சஸ், மோஸ்ட்லி உங்களுக்கு ரிவர்ஸ் இன் இந்தியால இருந்து கொஸ்டின்ஸ் நிறையவே வந்திருக்கு ஜியாகிரபியில. ஒரு ரிவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரிவர் எங்க இருந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் ரிவர் எங்க இருந்து ஒரிஜினேட் ஆகுது, அதோடைய ஃப்ளோ பிளேசஸ்லாம் வந்துட்டு என்னென்ன. அண்ட் தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில ரிவருக்கு ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா கங்கை நதிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மேக்னா அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெஷல் நேம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்பெஷல் நேம்ஸ்லாம் வந்துட்டு என்னென்ன, யமுனைக்கு என்ன ஸ்பெஷல் நேம், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்பெஷல் நேம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவா கேட்டுட்டு இருக்காங்க. சாயில், மினரல், நேச்சுரல் ரிசோர்சஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல் அப்படின்ற ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், அந்த கோல் ப்ரொடக்ஷன்ல இந்தியால லீடிங் ஸ்டேட் யாரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கோல் ப்ரொடக்ஷன்ல இந்தியால லீடிங் ஸ்டேட் ஜார்க்கண்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ரிசோர்சஸ்ல வந்துட்டு லீடிங் ஸ்டேட் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஃபாரஸ்ட், அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட் இன்க்ளூடிங் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஸோ இதை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் சோஷியல் ஜியாகிரபி, சோஷியல் ஜியாகிரபி இந்த சென்ஸ் சென்சஸ் பத்தி கேட்பாங்க. ஸோ சென்சஸ் 2011 என்ன சென்சஸ், ஸோ ஃபீமேல் பாப்புலேஷன் என்ன, மேல் பாப்புலேஷன் என்ன, லிட்ரஸி ரேஷியோ என்ன, ரொம்பவே லிட்ரேட் ஆயிருக்க ஒரு ஸ்டேட் என்னது இந்தியாவில், தமிழ்நாட்டில் ரொம்பவே லிட்ரேட் ஆயிருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுவும் மோஸ்ட்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் ஆகக்கூடியது தான். சேம் பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அண்ட் நேச்சுரல் கெலாமிட்டிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு சைக்ளோன் வருது அப்படின்னா நம்ம என்னெல்லாம் வந்துட்டு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், ப்ரிகாஷனா வந்துட்டு என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்பவுமே உங்களுக்கு எக்ஸாம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும், என்னெல்லாம் ப்ரிகாட்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. லேண்ட்ஸ்லைட்ஸா இருக்கட்டும், சைக்ளோனா இருக்கட்டும், எர்த் குவேக்கா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் சயின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் ப்ரியாரிட்டியா வந்துட்டு கொடுத்துருந்தேன். சயின்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் படி நீங்க பாத்தீங்கன்னா புக்ஸ்ல வந்துட்டு நிறைய லெசன்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லா லெசன்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு வர மாட்டேங்குது. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 50% வந்துட்டு இந்த சிலபஸ், 50% வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சயின்டிபிக் டிஸ்கவரி நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்துட்டு படிச்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி சயின்ஸ் உங்களுக்கு 50 to 60% கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்டுருவாங்க. ஸோ இஸ்ரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மிஷன் லான்ச் பண்றாங்க, ஸோ அப்படின்னா அந்த மிஷன் வந்துட்டு என்ன, எதுக்காக லான்ச் பண்றாங்க, எப்போ அந்த இயர், எந்த இயர்ல லான்ச் பண்றாங்க, அதோட டார்கெட் என்ன, டார்கெட்டே 2030 முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ அது வந்துட்டு பாத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ மார்ஸ் மிஷன், மூன் மிஷன் அப்படின்ற மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்துட்டு லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நாசாவுடைய மிஷனா இருக்கட்டும், இஸ்ரோடைய மிஷனா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சில இம்பார்ட்டண்டா வந்துட்டு லான்ச் பண்றதெல்லாம் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. And then சயின்ஸ் நீங்க படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கோ ஃபார் பயாலஜி. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பயாலஜி போங்க, செகண்ட் ப்ரியாரிட்டி கெமிஸ்ட்ரி கொடுங்க, தேர்ட் ப்ரியாரிட்டி பிசிக்ஸ்க்கு கொடுங்க. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்கறாங்கன்னா பயாலஜில நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா பயாலஜில வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 4 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கெமிஸ்ட்ரியில வந்துட்டு ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அண்ட் தென் 2 கொஸ்டின்ஸ் பிசிக்ஸ். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டப் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியே நீங்களும் வந்துட்டு ப்ரியாரிட்டி வைஸ் படிங்க. ஸோ பிசிக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சயின்டிபிக் லாஸ்ல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓம்ஸ்லோடைய அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ் இது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் ஆயிடும். மெக்கானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், பிசிக்கல் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட்ஸ், யூனிட்ஸ், ஃபோர்ஸ் மோஷன் எனர்ஜில இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், ஹீட், லைட் அண்ட் சவுண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில வந்துட்டு பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்,
ஆசிட் பேசிஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வருமா, ஆசிட் பேசிஸ் அண்ட் சால்ட்ஸ், ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் அப்படின்றது வந்துட்டு வரும். பாட்னி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நியூட்ரிஷன்லேருந்து கொஷின்ஸ் வரும். அண்ட் தென் ஜுவாலஜியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. யூனிவர்சல் டோனர் யார், யூனிவர்சல் ரெசிப்டன்ட் ஆஃப் பிளட் யார், ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. பிளட்ல என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸோ லைக் திஸ். அண்ட் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், என்விரான்மெண்ட், எக்காலஜி, ஹெல்த் அண்ட் ஹைஜீன் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டைம்ன்றதால கண்டிப்பாக ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அண்ட் ஹியூமன் டிசீஸ்லேருந்து கொஷின்ஸ் நம்ம கண்டிப்பாகவே வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ ஹியூமன் டிசீசஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டிசீஸ் பாக்டீரியல் டிசீஸா வைரல் டிசீஸான்னு பார்க்கணும். அண்ட் தென் வந்துட்டு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டே டு டே நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு முக்கியமா, சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷனல் ஈவெண்ட்ஸ், நேஷனல் சிம்பிள்ஸ், ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்துட்டு ஏதாவது யூனிக்காக பண்ணுறாங்களா அப்படின்றது பாருங்க. தமிழ்நாடு வந்துட்டு ரொம்பவே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கைஸ். மோஸ்ட்லி உங்களுக்கு தமிழ்நாடு அண்ட் இந்தியா இதை தாண்டி வந்துட்டு போயிட மாட்டாங்க, இன்டர்நேஷனல் நியூஸ்லாம் வந்துட்டு கேட்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட இருந்து ஏதாவது லோன் வாங்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் வேர்ல்டு பேங்க் சேர்ந்து பண்றாங்க. ஸோ அப்படின்னா அதை வந்துட்டு நீங்க பாக்குறது முக்கியம், ஓகேங்களா? அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அவார்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஸோ இந்த மாதிரி நியூஸஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எலெக்ஷன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் சிஸ்டம், இந்தியாவில் ஏதாவது புது ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும், ஒரு புது சட்டம் ஏற்றாங்க அப்படின்னா அதை பத்தி ஃபுல்லா அந்த ஆர்டிகல் பத்தி ஃபுல்லா படிங்க. அதுல இருந்து நூக் அண்ட் கார்னர் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் ஸ்கீம்ஸ் ஏதாவது கொண்டு வராங்களா, அகைன் ஸ்கீம்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ் யார், ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. ஜியாகிரபிக்கல்ல இம்பார்ட்டன்ட் ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ், ஜிஐ டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பஞ்சாமிர்தத்துக்குலாம் வந்துட்டு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க, புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நியூஸ் பேப்பர்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலும் நிறைய ஜிஐ டேக்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னது அப்படின்ற மாதிரி பாருங்க. எக்கனாமிக்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆர்பிஐ, எக்கனாமிக்ஸ் அப்படின்றது பேங்கிங் சிஸ்டம், அண்ட் ஆர்பிஐ ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லை ஸ்கீம் ஏதாவது லான்ச் பண்றாங்க, இல்லை லோனோட இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அதை பார்த்து வச்சுக்கோங்க. சயின்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் என்னென்ன லேட்டஸ்டா இன்வென்ட் பண்றாங்க அப்படின்றது பாத்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான ஜென்ரல் டிப்ஸ் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராபப்ளி தி மோஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஸோ ஹெல்த் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிட்டு படிக்கிறது அப்படின்றது வந்துட்டு வச்சுக்காதீங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஸோ ஹெல்த் வந்துட்டு கரெக்டாக இருந்தால் தான் நீங்களும் கரெக்டாக படிக்க முடியும். ஹெல்த் கரெக்டாக இருந்தால் இன்னும் கூடுதலாக ஒரு 2 hours கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்கலாம். அண்ட் தென் பிளான் யுவர் லெசன்ஸ். ஸோ சிலபஸ் பிரகாரம், ஸோ ஃபாலோ அஸ் பர் தி சிலபஸ். சிலபஸ் பிரகாரம் என்னென்ன லெசன்ஸ்லாம் இருக்கு அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை கண்டிப்பாக ரிலேட் வித் யோர் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு படிக்கிறீங்க ஒரு யூனிட்ல இருந்து, அண்ட் அதே விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லைக் ஆர்பிஐ பத்தி படிக்கிறீங்க எக்கனாமிக்ஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிக்கிறீங்க, அண்ட் தென் நியூஸ்ல வந்துட்டு இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை காரிலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அது சிலபஸ்லயும் இருக்கு, அது நியூஸ்லயும் இருக்கு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்லயும் அதை கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அந்த பஞ்ச் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். நீங்கள் வந்துட்டு ரிமெம்பர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். நீங்களே வந்துட்டு உங்களுக்காக நீங்களே நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு லைக் நிறைய பேஜஸ் நீங்கள் படிக்கிறீங்க, 20 pages படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நோட்ஸ் ஒரு 8 pagesக்குள்ளே நீங்கள் சுருக்கி எழுதுற மாதிரி இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கும் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ ஆல்வேஸ் ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். அனலைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தெரியும். இப்போ நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இந்த டாப்பிக்லேருந்து இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ நீங்களும் பார்த்தா தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு. ரிவைஸ் as much as you can. ஒரு வீக்ல நீங்க 5 days படிக்கிறீங்க அப்படின்னா மீதி 2 days spend for revision. அந்த பஞ்ச் நீங்க ஆல்ரெடி ஆல்வேஸ் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் ஞாபகம் இருக்கும். இல்ல நீங்க படிக்க படிக்க எக்ஸாம் வரப்போ அதை பாத்தீங்கன்னா புதுசா பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரிவைஸ் as much you can and then always be confident. ஸோ நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நினைக்காதீங்க. எவ்வளவு பேர் டிஸ்கரேஜ் பண்ணாலும் வந்துட்டு ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருந்து உங்களுடைய கோல்ஸை வந்துட்டு மாத்திக்காதீங்கம்மா. ஸோ be prepared and always be confident. Thank you for watching. All the best guys.